ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் அமைப்பின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். இன்னைக்கு உலகில் பல்வேறு மதங்கள், அதாவது கிறிஸ்தவம் யூதத்திற்கு முன்னாடி ஒரு பழமையான கிரேக்க அந்த லத்தீன் ஒரு மதம் இருந்ததா சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. நெருப்பு கடவுளை வணங்கினவங்க ப்ரொத்தியோமிஸா ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயங்கள். அப்புறம் இங்கே இந்து மதம் ஆதி காலத்திலேருந்தே இந்து மதம் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் இன்னொன்று இஸ்லாத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்துக்கு முன்னாடி யூதம். இது மூணு செமிட்டிக் மதங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஓரிரை கொள்கை, இந்த கான்செப்ட் மூணுமே கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் அதிகம் இருக்கும். முரண்பாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று தான். பேஸ்மெண்ட் உங்கள் யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் உங்களுக்கு மூணு பேருக்குமே ஒன்று தான். இப்போ சீக்கியம்னு ஒரு கான்செப்ட் வருது. சீக்கிய மதத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க இது குரான்ல இருந்தும் சில விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஜெயின் மாதிரியும் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் ஏங்க இது இந்து மதத்தோட இன்னொரு பிரிவு தாங்க, உங்களுக்கு சீக்கிய மதத்தை பிஜேபிக்காரங்க திட்டி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. முஸ்லீமையும் கிறிஸ்டினை மட்டும் தான் திட்டுவாங்க. இது ஒரு இந்திய கண்டத்தில் உருவான ஒரு மதம், ஆசிய இதில் நம்ம இந்தியாவிலேயும் உருவான இந்து மதம் மாதிரியே ஒரு மதம்ங்கிறாங்க. சீக்கியம்ங்கிறது மற்ற மதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதா, இல்லை ஏதாவது ஒரு தன்மை? இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு அடிப்படையாக யூத கிறிஸ்தவ இஸ்லாத்துக்கு ஒரு அடிப்படை சில விஷயங்கள் ஆதாம் ஏவாள் மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ சீக்கியங்கிறது இந்து மதத்திலிருந்து வந்த பிரிவா, இல்லை இந்து மதத்திலிருந்து சமண பௌத்த மாதிரி எதிர்த்து வந்தது, சனாதனத்தை எதிர்த்து வந்தது, அது மாதிரி சனாதனத்தை எதிர்த்து வந்ததா, உங்கள் இஸ்லாத்தோடு எதுவும் தொடர்புடையதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? சீக்கிய மதம் ஒன்று எப்படி எந்த காலகட்டத்தில் உருவாச்சு? அதாவது சீக்கிய மதம் குருநானக்னு ஒருத்தர் இருந்தார். குருநானக் தேவ்ஜி அவர் தான் அதனுடைய ஃபவுண்டர். அவர் பிறப்பால் இந்து மதத்தில் உள்ளவராக இருந்தவர் தான். அங்கே உள்ள சில ஆன்மீக விஷயத்தில் அவருக்கு எதிர்கருத்து வருது. அதாவது கடவுளை உருவம் கொடுத்து வணங்குறது அவருக்கு பிடிக்கல. கடவுளுக்கு உருவம் கொடுக்கூடாங்கிறாங்க. ஆமாம், உருவம் கொடுக்கூடாங்கிற உருவம் கொடுத்து வணங்குறதுல அவருக்கு மறுப்பு இருந்துச்சு. அதே மாதிரி ஏற்றதா இந்த ஜாதிய கட்டமைப்பும் சரியில்லைங்கிறதுனால நம்ம இந்து மதத்திலேருந்து வெளியேறி இப்போ வேறு மதத்துக்கு போகிறதுக்கும் ஒரு உடன்பாடு இல்லை. நம்ம ஒரு மதத்தை உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லி இதில் இந்து மதத்தில் எதெல்லாம் அவர் வெறுத்தாரோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு அவரால் உருவாக்கப்பட்டது தான் அந்த சீக்கிய மதம் என்பது. 1469 உருவாக்கப்படுது. அதற்கு ஏறக்குறைய 500 லட்சம் வருஷம், 500 லட்சம் வருஷமாக வருமா? ஆமாம், 1469. இதே சாதிய கட்டமைப்பை எதிர்த்து தானே சமண மதம் பௌத்தமும் இந்து மதத்துக்கு எதிராக தானே இந்த ஆரிய மதத்துக்கு எதிராக. அதே மாதிரி அதுதான் இவரும் அதே மாதிரி கான்செப்ட் தான். ஆமாம், அதே மாதிரி தான் கொண்டு வர்றாரு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது பஞ்சாப் பகுதியில் தான் அந்த இதை தோன்றுறது சீக்கிய மதம். அந்த சீக்கிய மதத்தில் முதல்ல அவர் ஆரம்பித்தார்ல, அப்போ என்ன சட்டம்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் அதான். அவங்களுக்கு ஒரு வேதமோ ஒரு வழிகாட்டி நெறியோ எதுவுமே கிடையாது. இப்போ குருநானக் இருக்கார்ல, அவர் சொன்னால் அது அந்த மதத்தினுடைய சட்டம்னு இருந்துச்சு அவர் இருந்த வரைக்கும். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, தனக்கு பிறகு ஒரு இன்னார் குருவாக வருவார் என்று அறிவிச்சிட்டு போகிறார். இப்படி அறிவிக்கப்பட்டு மொத்தம் 10 குருமார்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குருமார்கள் வரும்போது அவருடைய கண்ட்ரோல் அது இருக்கும். உங்களுக்கு புஸ்தகமோ வேதம்லாம் கிடையாது. முதல் குருவுக்கு அடுத்து 2வது குரு வர்றாருன்னு வைங்களேன், அந்த 2வது குருவுடைய கண்ட்ரோலில் அந்த மதமே வந்துடும். அந்த மதத்தின் பேரால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுவார். அது கட்டுப்படுவாங்க. இந்த குருவுக்கு கட்டுப்படுதல்ங்கிற வகையில் மொத்தம் 10 குருமார்கள், குருநானவுக்கு அப்புறம் 10 பேர் ஒருத்தன் பின் ஒருத்தராக குருவாக இருந்து அதை வழி நடத்துகிறாங்க. வழி நடத்தும் பொழுது அந்த 10வது குரு என்ன பண்ணுறாருன்னா, இதை இப்படி விட்டோம்னு சொன்னால் ஆளுக்கு குருன்னு வந்துடுவாங்க, அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இதோட குருமார் இதை முடிச்சு வைக்கிறார் அவர். இந்த 10 குருவுக்கு பிறகு யார் குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் கடைசி குரு அப்படின்னு அந்த 10வது குரு என்ன செய்யறாரு. 10 குரு வர வரையும் அவங்க என்ன யார்ட்ஸ்டிக், என்ன அளவுகோல் வச்சாங்க, இவருக்கு அப்புறம் இவர் தான் குருங்கிறதுக்கு என்ன அளவுகோல் நியமிச்சுட்டு போவாங்க. நியமிக்கிறது அதை முந்தின குரு அடுத்த குரு நியமிக்கல. அது எப்படி இவங்க அண்ணன் தம்பி வாரிசு அப்படி இல்லை. அந்த கொள்கையில பிடிப்பா இருக்கிறவங்க அடிப்படையில் நியமிக்கிறாங்க. இந்த கொள்கையில யார் அதில் சேர்ந்திருப்பாங்கல்ல அந்த மதத்தில், அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு சில பேர் வாரிசாகவும் வந்திருக்கிறாங்க. எல்லாமே வாரிசாக வரல. அந்த மாதிரி வகையில் 10 குருவை நியமித்த பிறகு இந்த 10வது குரு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இனிமேல் குரு கிடையாது, குருங்கிறதெல்லாம் கிடையாது. இனிமேல் எல்லாரும் வழி நடத்துறதுக்கு ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு விட்டு போகிறேன். அதான் கிரந்த சாஹிப்
ஓகே. அந்த கிரந்த சாஹிப்னு ஒரு புக் இருக்குது அவங்களுக்கு. அந்த புக்கை தான் இன்றைக்கி வழிபடுவாங்க. புத்தகத்தை வழிபடுவாங்க. நம்ம புத்தகத்தானே வழிபடுவாங்க. பொற்கோயிலெல்லாம் அந்த கிரந்த சாஹிப் தானே இருக்குது. தெய்வமாக எது இருக்கும்னு கேட்டால் இந்த கிரந்தம்னா புஸ்தகத்தை சாஹிப்புங்கிறாங்க. கிரந்த சாஹிப்னு சொல்லி மனிதனுக்கு தான் சாஹிப்புமாங்க. அது ஒரு மனிதர் மாதிரி ஒரு பாவித்து என்ன செய்கிறாங்கன்னா கிரந்த சாஹிப்புங்கிற பேரில் ஒரு நூலை அவர் உருவாக்குறார். உருவாக்கி என்ன செய்கிறாருன்னா இனிமேல் எந்த குருவும் கிடையாது, இந்த புஸ்தகத்தில் எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த புஸ்தகத்தில் உள்ளது தான் வேதம், இந்த புஸ்தகத்தில் உள்ளதான் நடக்கணும்னு சொல்லி அந்த 10 பேருக்கு பிறகு அந்த 10வது குரு என்ன செய்கிறாருன்னா கிரந்த சாஹிப்புங்கிற குருவை உண்டாக்குறார். அந்த கிரந்த சாஹிப்னா என்னன்னு கேட்டால் ஒரு ஆள் எழுதுனது கிடையாது. அது கிரந்த சாஹிப் என்பதில் பல மதங்களில் உள்ள கருத்துக்களில் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் கொண்டாந்து நுழைக்கிறாங்க. தனியான இந்த குரு உண்டாக்குனது கிடையாது, எல்லாமே தொகுப்பு தான். இந்த 10 கிரந்தத்தில் அது எப்படி உதாரணமாக முதன்மை ஆதி கிரந்தம்னு என்ன செய்கிறாருன்னா 5வது குரு ஒருத்தர் இருந்தார். அவர் சில சுலோகங்கள் எப்படி வழிபடணும், எப்படி தொழுவணும், எப்படி நம்ம இறைவனை நெருங்கணும்னு சில வழிகாட்டுதலை எழுதியிருப்பார். அவர் எழுதின புஸ்தகத்தை 1604 ஆதி கிரந்தம்னு ஒன்று போட்டாங்க. அது கிரந்த சாஹிப் அளவுக்கு அது அங்கீகரிக்கப்படலை. ஒரு புஸ்தகமாக வெளியிட்டார், இப்படி தான் நீங்கள் நடந்து கொள்ளணும்னு. அதை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த குரு கிரந்த சாஹிப்பில் 5வது குரு எழுதின சில சுலோகங்களையும் அதில் என்ன இருக்கும்னு கேட்டால் எப்படி கடவுளை ஸ்தோத்திக்கிறது, எப்படி கடவுளுக்கு பஜனை எல்லாம் பாடல்களாக தான் இருக்கும். எப்படி கடவுளை வழிபடும்போது என்ன மாதிரி பாடுவது, என்ன மெட்டில் பாடுவது, எவ்வளோ நேரத்துக்கு பாடுவது, எத்தனை டைம் ஒரு விஷயத்தை பாடுவதுன்னு சொல்லி அந்த கடவுளை துதிக்கிற விஷயங்கள் தான் அதில் ஃபுல்லாகவே இருக்கும், அதிகமாக அந்த இதில் இருக்கும். அவர் அது போக சூஃபிகள் முஸ்லீமில் இந்த சூஃபி மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்களுடைய கவிதைகளையும் எடுத்துக்கிட்டாங்க. ஓ, அதில் சூஃபிகள்னா அந்த பாட்டு பாடுறவங்க, ஆமாம், அந்த தர்கா வழிபாடு மாதிரி உள்ளவங்க அந்த சூஃபிகள் இருக்காங்க இல்லையா, முஸ்லீமில் உள்ளவர்களுடைய அவங்க மேலே அவங்களுக்கு வெறுப்பு கிடையாது. அவங்களுக்கு அந்த சூஃபிகள் என்ன, சூஃபி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டால் இவங்களுடைய அடிப்படையான கொள்கையில் இந்த உலக ஆசை இருக்கக்கூடாது, அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த சூஃபிகள்கிட்ட அப்படி சொல்லுவாங்க. காசு பணத்தை செய்யக்கூடாது, அடுத்தவருக்கு வாழை வழங்கிடணுங்கிற மாதிரி கருத்தில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் இந்துக்களில் உள்ள ஞானிகளுடைய போதனைகளை எடுத்துக்கிட்டாங்க. இந்து ஞானிகள் எழுதின கவிதைகள்லாம் இருக்கும்ல, அது சூஃபிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தொகுத்து இதுதான் கிரந்த சாஹிப்புண்டு அவர் உண்டாக்குறாரு. இந்த 10வது குரு உண்டாக்குனது அந்த அதில் உள்ள அனைத்தையும் அவர் உண்டாக்குனவரே கிடையாது, தொகுத்தவர் தான். 5வது குரு எழுதுனது இந்து பலருடையதை குருநானக்ல இருந்து தொகுக்கிறாரு. ஆமாம், குருநானக்கில் இருந்து இவர் வரைக்கும் எழுதின அந்த சுலோகங்களையும் வேறு மதங்களில் இவங்களுக்கு உடன்பாடான கருத்து இருக்கும்ல, அதை யாராவது சொல்லியிருப்பாங்கன்னா அதுகளையும் இணைச்சு என்ன செய்யறாங்க, இந்து மதத்துல எடுத்துருக்காங்க. இந்து மதத்தினுடைய ஞானிகள் பைபிள்ல இருந்து எடுத்துருக்காங்க. பைபிள் எடுக்கல, இந்து மதத்தில் எடுத்துருக்காங்க. முஸ்லீம்ல இந்த அங்கனக்குள்ள பைபிள் கூடிய தொடர்பு உங்களுக்கு கிடையாது, கிறிஸ்துவர்கள் இப்போ இருக்கல. அந்த பஞ்சாப்ல கிறிஸ்துவர்களோ அந்த சமுதாயமோ இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பக்கத்தில் முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. இவங்களில் உள்ள ஞானிகளுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை, இப்படி ஒரு தேவை ஏன் வந்தது? இப்போ யூதத்துக்கு அப்புறம் கிறிஸ்துவம் வந்திருக்கு, கிறிஸ்துவத்துக்கு அப்புறம் இஸ்லாம் வந்திருக்கு. 3 பேர்ல நாங்க சொல்வது தான் சரின்னு 3 பேருக்கு இடையில முரண்பாடுகள் இருக்கு. இருந்தாலும் இறுதி தீர்ப்பு, மறுமை, கடவுள் கொள்கையில 3 பேருக்கு ஒற்றுமை இருக்கு. இது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுது. யூதத்துல இருந்து கிறிஸ்துவம் அவங்களுக்கு ஒரு கோடு போட்ட மாதிரி போகுது. மோசஸ் இல்ல ஈசா நபி இல்ல நபிகள் நாயகம் தான் கடைசி, அது புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு என்ன தேவை வந்துச்சுங்கிறேன். இவங்களுக்கு அப்படி ஒரு என்ன தேவைன்னா முழுக்க அவங்க இந்த இந்து மதத்தின் மீது அவங்களுக்கு அந்த சடையின் மீது உள்ள ஒரு வெறுப்பு, இந்த குறிப்பாக அந்த பாரபட்சம் காட்டுறதை அவங்களுக்கு வெறுக்கிறாங்க. இதில் இருந்துக்கிட்டு அதை ஒழிக்க முடியாது, இந்துவில் இருந்து கொண்டே நான் அந்த சனாதனம் அவங்க விதிமுறையாக வச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதில் இருந்துக்கிட்டு இதை மாற்றுறதுங்களாம் நடக்காது, நம்ம வெளியேறினா தான் அதை மாற்ற முடியும்னு சொல்லி தான் இந்து மதமாக நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு போகிறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. கடவுள் இருக்கிறாரு, கடவுள்னு சொல்லி கல் மனையெல்லாம் கடவுளாக்கக்கூடாது, ஒரே ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஒரு கடவுளை உருவமாக வழிபட மாட்டாங்க. அவங்களுக்கு உருவ வழிபாடு இல்லை, அவங்களுக்கு கடவுளை நம்பணுங்கிறாங்க. அந்த கடவுளை எப்படி வழிபடுவது, மறுமை குறித்து மறுமைன்னு அவங்க சொல்லலை. கடவுளுக்காக நம்ம தொண்டாடணும், கடவுளுக்காக நம்ம சேவை செய்யணும், இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடாது, இப்படிங்கிற மாதிரியான சில கொள்கைகளை வைத்து கொண்டு தான் இந்த இதை இந்த இதை கிரந்த சாஹிப்னு உண்டாக்கிட்டாங்க. இதுக்கு அந்த 10 குருவுக்கு பிறகு இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்களுக்கு வழிகாட்டி எல்லாமே மனிதர்கள் கிடையாது,
கிரந்த சாஹிப் தான் புத்தகங்கள். அந்த கிரந்த சாஹிப்பில் உள்ள அந்த புத்தகத்தில் உள்ள பிரகாரம் என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்கள அன்றாட தியானங்கள் இருக்குது. சீக்கிய கோயில்களில் வந்து அந்த தியானம் வந்து அந்த கிரந்த சாஹிப்பில் உள்ள அடிப்படையில் தான் அங்கே அந்த தியானங்களை பண்ணுவாங்க. இந்த கிரந்த சாஹிப்புங்கிற நூல் வந்து 1430 பக்கங்கள் கொண்டது. அதை வந்து அதே மாதிரி தான் திருப்பவும் பிரிண்ட் பண்ணுவாங்க. பண்ணாலும் பக்கங்கள் மாறிடக்கூடாதுல்ல. 1ஆம் பக்கம்னா எத்தனை எடிஷன் போட்டாலும் 1ஆம் பக்கத்தில் அதுதான் இருக்கணும். 2 சைஸ் சின்னதாக்கிற பெருசாகலாம் கூடாது. அதனால் 1430 பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. 6000 பாடல்கள் அதில் இருக்குது. அந்த கிரந்த சாஹிப்பில் வந்து 6000 பேருடைய பாடல் வரிகள் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ராகம் வச்சுருக்கிறாங்க. 31 முக்கிய இசையில் அந்த ராகத்தில் அதை பாடணும். இந்த பாட்டை இந்த ராகத்தில் தான் பாடணும், இந்த பாட்டை இந்த ராகத்தில் தான் பாடணும், வெள்ளிக்கிழமை இதை பாடணும், சனிக்கிழமை இதை பாடணும், காலையில் இதை பாடணும், சாயந்தரம் அதை பாடணும்னு கடவுளை நாங்கள் தொழுகிறோம்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வழிபாடு என்னென்னு கேட்டால் கிரந்த சாஹிப்பில் உள்ளதை அதில் சொன்ன முறை பிரகாரம் அந்த பாடல்களை பாடி ஸ்தோத்திரம் பண்ணுவது தான் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து பிரிச்சுட்டாங்க. அது இது போக என்ன சொன்னால் என்ன விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், முதல் விஷயம் ஏகன் ஓங்கார். முதல் விஷயம் ஏகன் ஓங்கார்னா கடவுள் ஒரே ஒருவர் தான், பல தெய்வம் கிடையாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இதுவும் ஏக இறைவன். ஏகன் ஓங்கார்னா ஒரே கடவுள்னு அர்த்தம். அதான் அவங்க அந்த சீக்கிய பாஷைகள்னு நினைக்கிறேன். அந்த கிரந்த சாஹிப்பில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கடவுள் ஒருவரேங்கிறத முதல் அஜெண்டாவை வைக்கிறாங்க. அப்போ கடவுளைத்தான் நீங்கள் துதிக்கணும், வேண்டுதல் கொள்ற எல்லாம் கடவுள்கிட்ட தான் கேட்கணுமே தவிர அந்த கடவுள் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒருவர் தான் ஒன்று. அவர் நிரந்தரமானவர். கடவுளை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேறு இந்து மத கடவுளை அவங்களாம் பார்க்குறாங்க. இந்து மத கடவுள்களுக்கு வந்து வரலாறு சொல்கிறாங்க. இவர் அவரோட போனார், இவர் சண்டை போட்டார், அவர் செத்தார், பிழைச்சாரெலாம் வரல, சாவுலாம் வரக்கூடாது கடவுளுக்கு. கடவுள்னு சொன்னால் இப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும்ல. அப்போ இஸ்லாம் சொல்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. நிரந்தரமானவர் கடவுள்னா நிரந்தரமானவர். அதே மாதிரி வந்து கடவுள் வந்து பிறப்பற்றவர். இஸ்லாத்தில் நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். கடவுளுங்கிறாங்க, அவருக்கு ஒரு தாய் தகப்பனை சொல்லி கொடுறாங்க வேறு மதங்களில். ஆனால் இஸ்லாத்தில் வந்து கடவுள்னு நாங்கள் சொல்லுவோம், தாய் தகப்பன் கிடையாதும்போம், பிறப்பற்றவர். சீக்கிய மதத்தில் அப்படி தான், கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு பிறப்பற்றவர், பிறக்கவெல்லாம் கிடையாது, இருந்துக்கிட்டே இருக்கிறார். அதே மாதிரி சுயம்புவானவர், கடவுளை யாரும் உருவாக்கலை, சுயம்பு, அவராகவே இருந்துகிட்டு இருக்கிறார். இப்படிங்கிறது முதல் கொள்கை. அந்த குரு கிரந்த சாஹிப்பில் வந்து சீக்கிய மதத்தின் முக்கியமான கொள்கை ஒரு கடவுளுங்கிறது. அந்த ஒரு கடவுளுக்கு இலக்கணம் வச்சுருக்கிறாங்க. ஒரு கடவுள் நீ பாட்டுக்கு ஒரு உருவத்தை செஞ்சு வணங்கிவிடாத, அதெல்லாம் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படி அந்த மனசால் அந்த கடவுளை உணர்றோமோ அந்த விஷயம். மோசஸ் அந்த தூர்மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள யாரோ ஒருத்தர் ஒரு மாட்டை வணங்கிட்டாங்கன்னு அது மாதிரி போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடித்தளம் போட்டிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது இந்த கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிறது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது கடவுளை நீங்கள் தியானிக்க வேண்டும். கடவுள்னு சொன்னால் அவருக்கு சில வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த தியானிக்கிறது என்னென்னு கேட்டால் வந்து இந்த சுலோகங்கள்லாம் சொல்லி தர்றாங்கல்ல, அந்த பாடல்கள் வச்சு இவர் ஒரு புகழ்ந்து போற்றக்கூடிய சுலோகங்களை செய்யணும். அப்போ தொடர்ந்து தியானிப்பதன் மூலமாகத்தான் இது வந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. கடவுள் வழிபாடு என்னென்னா தியானம். கடவுள் ஒருத்தர் இருக்கார், அந்த கடவுளை நீங்கள் தியானிக்கணும். அப்படி தியானிக்கிறதுனா கடவுளை மனசால் உருகி அப்படியே கடவுளை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வர்றது, அப்படி செய்யணுங்கிறது ரெண்டாவது விஷயத்தை வச்சிடறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சாதி, இனம், வர்க்கம், பாலினம் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. இந்த சீக்கியரில் வந்து எல்லா ஜாதியும் வந்து சேர்ந்தால் அது ஜாதியை மறந்துடணும். சீக்கியரில் உள்ள எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சாதி கிடையாது, எல்லாம் இந்து மக்கள் தான் இருந்தாங்க. இந்து மக்களில் வந்து பல சாதி. சீக்கியரா இப்போ ஒரு இந்து மதத்தில் ஒரு தலித்து சீக்கியரா மாறினா சீக்கியர் தான். தலித்து சொல்ல மாட்டாங்க, சீக்கியர் தான். சரி, அந்த அதை ஒழிச்சு அவங்கள கிடையாது. சீக்கியர்னா சீக்கியர், இஸ்லாமில் நாங்கள் சொல்கிறோம்ல அது மாதிரி. அதே மாதிரி சீக்கியர்னா சீக்கியர் தானே தவிர சீக்கிய முதலியார், சீக்கிய செட்டியாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது ஒழிக்கணுங்கிற அவங்க கொள்கையை வச்சுருக்கிறாங்க. எத்தனையோ தலித்துகள்லாம் சீக்கியராக மாறினா அவங்க சீக்கியர் தான். அவங்க அதை மறந்துடணும். சாதி கிடையாது, இனம் கோலம் கோத்திரம் வச்சுருப்பாங்கல்ல, அதை கூட நீங்கள் மறந்துடணும். வந்து இங்கே இந்த கொள்கைக்கு வந்துட்டு நீங்கள் சீக்கியர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த ஆண் பெண்கிற அந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது, மனிதன் தான் எல்லாரும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவான முறையில் ரெண்டாவது அந்த குரு கிரந்த சாஹிப்புடைய அடிப்படை கொள்கையாக வகுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயமாக. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, மூணாவது வந்து நல்லொழுக்கம். இந்த சீக்கியனாக இருந்தீங்கன்னு சொன்னால் நல்லவனாக இருக்கணும்.
அடுத்தவனை அடிக்கிறது கொல்றது கெட்டது அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. அதில் என்னென்னா அது நேர்மையாக உழைக்கணும், பகிர்ந்து உண்ணணும், நம்மள்கிட்ட இருக்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த பரோபகாரம் செய்வது இருக்குல்ல, அதை நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கடைப்பிடிக்கணும். அது சீக்கிரம் அதனால இந்த உணவுலாம் நான் சர்ச்சில் எப்போ போனாலும் அந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்கும். ஆமாம், சரி. டெல்லியில் நிறைய இடங்கள்ல, இங்கே சென்னையில் இருக்க பூரி இது சாப்பாடு, ஆமாம் சாப்பாடு நிறைய பேர் கியூலாம் வாங்கிட்டு போவாங்க. யார் வேணாலும் போய் சாப்பிடலாம் அங்கே போய். டெல்லியில் பல இடங்கள்ல அது. இங்கே சென்னையில் இருக்க அப்படியா? அந்த இந்த நம்ம பெரியமேட் பக்கத்தில் ஒரு கோயில் அந்த சீக்கியர்களுக்கு, ஆமாம் அவங்களுக்கு ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் இன்னைக்கு அங்கேயும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க உணவளித்தல் என்பதை வந்து ஏழை இருக்கிறவங்களுக்கு வந்து ஈகை வேணும் அப்படின்றத ஒரு கொள்கையாக வச்சு அவங்க தான தர்மம்லாம் அந்த கோயிலுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த கோயிலேருந்து சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும், வர்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. 1000 பேர் வந்தாலும் 1,00,000 பேர் வந்தாலும் சாப்பாடு நடந்து கொண்டே இருக்கும். அது ஒரு நம்முடைய ஈகை வந்து தேவை என்று சொல்லி அதை ஒன்று வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி வந்து பேராசை, பெருமை, கோபப்படுறது, இந்த மாதிரியான காமம், இந்த தீய குணங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அந்த கொள்கையை வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து உண்ண வேண்டும். உங்கள்கிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளணும். சாப்பாடு, ட்ரெஸ்ஸிலேருந்து உங்களோட 4 ட்ரெஸ் இருக்கா, ட்ரெஸ் இல்லாமல் இருக்கானா 2 ட்ரெஸ் அவனுக்கு கொடுத்துருங்க, இருக்கிறது நீங்கள் பகிர்ந்து உண்ணுங்கன்னு சொல்லி, அதாவது சேவை செய்வது என்பதை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் எல்லா விதமான மூட நம்பிக்கையும் நீங்கள் ஒழிச்சிடணும். சீக்கியர்னு சொன்னால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. மூட நம்பிக்கையில் அவங்க எதெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கேட்டால் உருவ வழிபாடு மூட நம்பிக்கைங்கிறாங்க. உருவ வழிபாடுங்கிற டாப்பிக்கை சீக்கியர்களுக்கு இருக்கக்கூடாது. 2வது விரதங்கள், கடவுளுக்காக வேண்டி விரதம்னு நீங்கள் சில செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிறாங்க. அவங்க நீ அது பட்னியாக கிடக்கணும், அப்படி இருக்கணும், நாங்களும் நோன்பு வைக்கிறோம்ல, அது மாதிரி அதெல்லாம் இல்லைங்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நான் எதுவுமே செய்ய விரதம் கடவுளுக்குன்னு வேணும், தியானிக்கிறது மட்டும் உடலை வருத்தாத. ஆமாம், கடவுளே நீ வந்து அவனை புகழ்ந்துக்கிட்டு அவ்வளோதான். அதை தாண்டி விரதங்கள்லாம் இருக்கக்கூடாது. சடங்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சால் அப்படி வரும், அப்படி செஞ்சால் இப்படி வரும்னு இந்த சடங்கு வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து துறவரம் வந்து அறவே கூடாது. சாமியாவே போகக்கூடாது. எந்த ஒரு சீக்கியர் வந்து சாமியாரை போக மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம். அது மாதிரி பாரம்பரிய நடைமுறைகளை பூரா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. எங்கள் பழக்க வழக்கம் பண்பாடுன்னு சொல்கிறீங்கல்ல, அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க, இதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை அமைச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்க சீக்கிய மதத்தினுடைய அடிப்படையான கொள்கை. அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால் தினமும் அந்த குருக்கிரந்த சாஹிபை வாசிக்கிறது ஒரு கடமையாக வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் புரியுது, ஒழுக்க விதிகள் இதெல்லாம் கட்டி வச்சுக்கணும்னு போடுறாங்களே. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நீ சீக்கியர்னு சொல்வதற்கு 5 அடையாளம் ஒன்று இருக்கணும். 5 அடையாளங்கள் இருந்தால் தான் நீ சீக்கியன் ஆவாயின்னு வெளிப்படையான அடையாளங்கள் 5 வச்சுருக்கிறாங்க. அதில் வெளிப்படையான அடையாளத்தில் ஒன்று என்னென்னு கேட்டால் வெட்டப்படாத தாடி, தலைமுடி. தாடியும் கட் பண்ணக்கூடாது, தலைமுடியும் கட் பண்ணக்கூடாது. கூந்தல் மாதிரி எவ்வளோ வந்தாலும் சரி சுற்றி அது ஒரு அடையாளம் ஆக்கியிருக்காரு. சீக்கியர்னு காட்டுற தெரிகிறாங்கல்ல இப்போ உங்களுக்கு. சரி, சில பேருக்கு முடி வளர்ச்சியே இல்லாமல் போகுது, அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை தான் இருக்கிற அளவு வச்சுக்கிறோம். அது என்னென்னு கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இப்படி விட்டோம்னு சொன்னால் அவங்க இந்து மதத்தை கவனிக்கிறாரு குருநானக்கு, எல்லா மதத்தையும் ஜீர்ணிச்சிருவாங்க. அவங்க சமணம்பாங்க, சமணமும் இந்து ஆயிடுவாங்க. புத்தர் எங்காலுதான், புத்தர் எங்காலு, சைவமும் எங்காலு, அம்பேத்கர் எங்காலுன்றாங்க, எல்லாம் எங்காலுன்றாங்க. பெரியாரை தவிர மற்ற எல்லாரையும் எங்காலுவாங்க. கிறிஸ்துவ மார்க்கத்தை இஸ்லாம் மார்க்கத்தை மட்டும் அப்படி அவங்க சொல்ல முடியல. அது மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மதத்தையும் எங்க இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த மதம் எங்களுடைய இதுங்கிற மாதிரி தானே பேசுறாங்க. சீக்கிய மதத்தை விமர்சிக்கிறது இல்லையே, விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் வந்து சீக்கியர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இப்படின்னு வெளிப்படையாக நம்ம காட்டலைன்னு சொன்னால் எல்லாம் ஒன்றாயிருவாங்க. அப்போ வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு தனியாக தெரியணும், சீக்கியன்னு தெரியணும்னு அவங்க பார்க்குறாங்க. தெரிகிறது முடியலன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து முகம் தானே ஃபஸ்ட்டு தெரியுது, பார்த்தோன்னே சீக்கியர். சீக்கியர். இப்போ நம்ம சீக்கியர் அடையாளம் கண்டுறோம்ல, எப்படி இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இவர் சீக்கியர்னு உங்களால். ஆனால் அந்த மதம் வந்து கேரளாலேயோ தமிழ்நாட்டிலேயோ காஷ்மீர்லேயோ இல்லை, பஞ்சாப்ங்கிற ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தில் மட்டும்தானே இருக்கு. ஆமாம், பஞ்சாபில் மட்டும்தான் இருக்குது. மற்ற எங்கேயாவது இருந்தால் பஞ்சாப்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. பஞ்சாப்லேருந்து வந்து ஒரு மலையாளி சீக்கியரா மாற முடியாதா? மாறுறது இல்லை, மாறலாம். அவங்க மதம் வாய்ப்பு இருக்கு, மாறுறது இல்லை. மாறுறது அவங்க மதம் தடுக்கிறது இல்லை, ஆனால் யாரும் மாறுவது இல்லை. அந்த பஞ்சாப்லேருந்து அவங்க வந்தாங்க, அதோட பஞ்சாபில் உள்ள விழிப்புணர்வுக்காக தான் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நேரத்தில் சொல்லும்போது இவர் இஸ்லாத்தை வந்து மறைமுகமாக பரப்புறாரு. ஏன்னா இஸ்லாம் அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டு வந்து போனால் அடுத்து ஒரு கோஷம் போட்டாங்க,
நம்ம இந்துவும் இல்லை முஸ்லீமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை நினைஞ்சாங்க. அதில் சேர்த்தாங்க. குருநானக் காலத்துல நடந்துருச்சு. குருநானக்கு ஆரம்ப காலத்திலே, குருநானக் ஆரம்ப காலத்திலேயே கத்தி யாருக்காக வச்சிருக்காங்க, யார்கிட்ட இருந்து தற்காத்துக்குள்ள அது கத்தி யாருக்காக இல்லாம நீ அதாவது நீ என்ன ஒரு அடையாளம். ஒரு விஷயம் அந்த முடியாச்சா. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு மரச்சீப்பு எல்லாரும் வச்சிருக்கணும். ஏன் அந்த தலைமுடி பெருசாக இருக்கணும், அடிக்கடி சீவிக்கிட்டு இருக்கிற தாடியெல்லாம் சீவணும்ல, அதில் எல்லாம் பாக்கெட்டில் வந்து மரத்தினாலான சீப்பு வச்சுருப்பாங்க. அது ஏதோ ஒரு அடையாளம் ஆகிய மூட நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை தான். எந்த சீப்பு வச்சா என்ன, சீப்பை வச்சு தான் இருக்கணும்னு ஒரு கொண்டு வந்திருக்காரு. ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் வந்து காரான்னு சொல்லுவாங்க. காரான்னா இந்த ஒரு வளையம் போடுறது, கையில் வந்து இரும்புனாலான, இரும்பு சில்வர் எவர் சில்வர்னால ஒரு வளையம் போடுறாங்கல்ல, வளையல். அந்த வளையல் போடுவது அடையாளம். கண்டிப்பாக பார்த்தோன்னு கையை பார்த்தோன்னு இவர் சீக்கிரம்னு தெரியணும் அப்படின்னு ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் வந்து கச்சேரான்னு ஒன்று சொல்கிறாங்க. கச்சேரான்னு சொன்னால் ஒரு இப்போ அரைக்கால் டவுசர் என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி உள்ள அரைக்கால் டவுசர் போட்டுக்கிறணும். அரைக்கால் அது சீக்கிரம் அடையாளம். அரைக்கால் டவுசர். பேண்ட் போட்டாலும் டவுசர் போட்டு தான் மேலே பேண்ட். ஆமாம், அது போட்டு ஆகணும். பேண்ட் போட்டால் டவுசர் போட மாட்டாங்களே, உள்ள இன்னர் இது போட்டுக்குவாங்களே. போடணும், இவங்களுக்கு போடணும். வேட்டி கையில் கட்டினா உள்ள டவுசர் மாதிரி எல்லாம் கச்சேரா போடுற அடையாளம், வெளிப்படை அடையாளம். அது போட்டு தான் போடுவாங்க. அவங்களுடைய பேண்ட்டுக்குள்ளே இது இருக்கும், டவுசர் இருக்கும். அது சில இல்லாமல் இருந்தால் அவங்க பேண்டில் அர்த்தம். அது சட்டத்தில் புரியுது. அது கடைசி எல்லா முஸ்லீம் தாடி வச்சிருக்காங்க, குல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு அது மாதிரி தான். அடுத்து அஞ்சாவது வந்து தான் கிர்பான்னா சிறு கத்தி, சிறு வாள் வச்சுக்கிறன்னு, தற்காப்புக்கு வச்சுக்கிறணும்னு அவங்க ஒரு விஷ ஜந்துக்கள்லேருந்து பாதுகாக்குங்கிற மாதிரி அவங்க அதில் சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அடிக்க வந்தால் கூட திருப்பி அடிக்கிறதுக்குன்று உள்ளதில் அடங்கி இருக்குது. அதனால் வந்து கிர்பான் வைத்துக்கொள்ளணும்னு அந்த விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த அரசியல் சாசனம் எழுதும் போது இதுதான் பெரிய சர்ச்சையாகுது. எல்லா மதத்துக்கும் அவங்களுடைய உரிமையை கொடுத்தாகணுங்கும் போது கத்தி இந்த கிர்பான் விஷயத்துக்கு பெரிய விவாதம் நடக்குது. வன்முறையாக இருக்குது. மற்ற அவன் முடி வச்சுட்டு போகிறான், டவுசர், அது நமக்கு ஒன்றும் கிடையாது. கத்தியை வச்சுக்கிறது என்பது வந்து அது ஏற்றுக்கிற முடியாதுன்னு விவாதம் நடக்கும் பொழுது, அப்போ இந்த சீக்கியருடைய அந்த இராணுவத்திலலாம் அவங்க தான் பெரும்பாலும் இருந்தாங்க. ரெஜிமெண்ட்லாம் ஃபுல்லாக இராணுவத்தை அப்புறம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதனால் இதை வந்து சீக்கியர் இந்த உரிமையை பறிச்சோம்னு சொன்னால் சீக்கிய மக்கள் வந்து பிரிஞ்சிருவாங்க, தனி நாடாக கேட்டுருவாங்கன்றது பயந்து என்ன செஞ்சாங்கன்னா அரசியல் சாசன புக்கில் கிர்பான் வைத்துக் கொள்வது சீக்கியர்களின் மத அடையாளம்னு அரசியல் சாசன புக்கில் எழுதிட்டாங்க. அவங்க கத்தியை பிரதமரை பார்க்க போனால் கூட கத்தியோடு அவங்க போகலாம். எந்த ஒரு அதிகாரியும் சோதித்து அதை புடுங்க இயலாது. எங்கள் மத அடையாளத்தை வந்து நீக்கக்கூடாது, நீக்க முடியாத மத அடையாளம். அது கத்தி டம்மி கத்தியா இல்லை குத்துறா? நெசக்கத்தி தான். கத்தியோடு அவங்க வரலாம், எங்கே வந்தாலும் கத்தியோடு வருவாங்க. சோதனை பண்ணால் கத்தி அவங்கள்ட்ட இருக்கு. அதை வந்து எந்த ஒரு முதலமைச்சரை பார்க்க போனாலும் கத்தியோடு தான் அவங்க போவாங்க. நீங்கள் பறிக்க இயலாது. பறிச்சீங்கன்னா ஒரு மத உரிமையை பறிக்கிறேன்னு வந்துடும். அப்போ இந்த கிர்பானை வந்து அரசியல் சாசனத்தில் சேர்த்து விட்டாங்க. கிர்பான் வைத்துக் கொள்வது சீக்கியர்களின் மத அடையாளம். தாடிங்கிறது இதெல்லாம் வந்து இன்னும் அடுத்த வரை பாதிக்காது. இது அடுத்த வரை பாதிக்கும்னாலும் அன்றைக்குள்ள மக்கள் என்ன கருதுனாங்கன்னு கேட்டால் இதனால் நாடு பிளவுபற்றக்கூடாங்கிறக்காக இவர் இணங்கியே போனாங்க. எல்லாரும் அவங்கவுங்க செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் சீக்கியர்களை தான் இந்த இந்திய உளவியலை சொல்லுவாங்க. எப்படி முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொல்கிறாங்களோ, தமிழர்கள்னாலே பிரிவினவாதிகள்னு இவங்க முத்திர குத்துறாங்களோ, அதுமாதிரி சீக்கியர்களை ஒரு கோமாளிகளாக சித்தரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்திய அளவில் இருக்கு. அதாவது அவங்க ஏதோ அறிவில்லாமல் செயல்படுற மாதிரி, அரே சிக்ஜி அப்படின்னு அவங்கள ஒரு இது பண்ற மாதிரி, இந்த குஷ்வந்த் சிங் ஜோக்ஸ்லாம் வந்துருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சீக்கியர்கள் தான் ஏதோ ஒரு கோமாளிகளா விவரம் தெரியாம இருக்கிற மாதிரியான அவங்கள அப்படி ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய டோன் இருக்கு இந்திய அளவில். அதுக்கு அந்த தோற்றம் தான் காரணம். எல்லாரும் இருக்கிற மாதிரி இல்லாமல் தலைப்பா கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்களே, இது வந்து இவங்களுக்கு ஒரு கோமாளித்தனமாக தெரியுது. அவன் ஒரு கொள்கைக்காக வச்சிருக்கிறான். நம்ம அடையாளத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறான். முடி வெட்டுறதுங்கிறது முடி எக்ஸ்ட்ரா வளர்ந்தால் வெட்ட வேண்டியதானங்க. வைக்க சொன்னாலும் பரவாயில்லை, அது சேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லாமல் 2-3 முழத்துக்கு வந்தாலும் விட்டுறணும். தாடி வந்து இங்கேருந்து முழங்கால் வரைக்கும் வந்தாலும் விட்டுறணுமா? விட்டுறணும். அப்படிலாம் வளர்ப்பாங்களா? வளர்ப்பாங்க. அது வலை போட்டு கட்டிக்கிடுவாங்க. ஆனால் பெரிய தாடியாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா காதுலேருந்து காது இப்படி கட்டிக்குவாங்க. வலையை போட்டு 50 இழுத்து தாக்கி பிடிச்சிருவாங்க, விட்டு அங்கே வந்துடும். அந்த தாடியை வந்து கட் பண்ணக்கூடாதுங்கிறத செய்யும்போது இவங்க பிற மக்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டால் ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு கொள்கைக்கு தான் இருக்கிறாங்க. ஜோக்கர்னு சொல்கிறது இந்த விவரமாகவும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் விவசாயத்தில் இந்தியாவுக்கு சோறு போடுறது பஞ்சாப் தான் போடுது. இவங்க தான் விவசாயிகள். பஞ்சாபில் பூராவுமே விவசாயம் பண்ணுற பூரா சீக்கிய மக்கள் தான். நல்ல கடின உழைப்பாளி, நேர்மையாக இருப்பாங்க. அப்படியான ஒரு மக்கள் தான். ஆனால் அவங்க நீ சொல்கிற மாதிரி அப்படி ஒரு பேர் அவங்களுக்கு இருக்கிறது. அது போக என்னென்னு கேட்டால் இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து
இவங்க சில இந்த முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சி நடந்த பகுதிகளில் அவங்க தேடப்படுற குற்றவாளிகளுக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. சில ஆட்களை வந்து அரசாங்க துரோகின்னு அவங்க வச்சுருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா பிறருக்கு உதவுதல்ங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு அடைக்கலம் கேட்டு வரான், அடைக்கலம் கேட்டு கொடுத்துட்றாங்க. அடைக்கலம் கேட்டு தெரிஞ்ச உடனே அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க முஸ்லீம் மன்னர்கள் சில பேர். அதனால இஸ்லாமுக்கு எதிராக என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கவனம் அப்போ திரும்புது. இந்த 10வது குரு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது நம்ம இப்படி இந்த மாதிரி சோறு போட்டுக்கிட்டு அப்படிப்பட்டு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம ஒரு அடி கொடுக்குற சமுதாயமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க வந்து அந்த போலீஸு இராணுவம்லாம் போகிறாங்கல்ல, அதெல்லாம் அவருடைய அந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சாது மாதிரி ஒரு சாதுவான சமுதாயமாக போய்கிட்டு இருக்கிறோம்னா நம்மளை வந்து ஏறி மிதிச்சிடுறாங்க, நம்ம எகிரி அடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அடித்தா அடிங்க, திருப்பி அடிங்க, அது வந்து நீங்கள் எதிர்த்து பண்ணுங்கன்னா முஸ்லீம் மன்னர்களை எதிர்த்துலாம் சில விஷயங்கள் வந்து அவங்க பேசிலாம் இருக்கிறாங்க. அது நிறைய இருக்கும். அப்போ தான் இஸ்லாமுக்கு எதிர் மாதிரியான ஒரு நிலை வந்து வருது. எதனால் வருதுன்னா, சில பேருக்கு இவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடைக்கலம் கொடுத்தது எந்த நாட்டிலையும் சட்டவிரோதம் தான் கொடுக்கக்கூடாது. ஒரு நாட்டில் அறிவித்தாங்கன்னா கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அது தானே அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் சீக்கிய மதத்துடைய குருமார்கள் சில பேர் அவங்க கொன்றதுனால முஸ்லீம் மன்னருக்கு சீக்கிய மத குருமார்கள் முஸ்லீம்களுக்கு கொண்டுறாங்க. ஆமாம், அவங்க தான் அடைக்கலம் கொடுத்தாங்கண்டு. இந்த மத குருமார்கள் தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க. யாருக்கு? இவர்களால் தேடப்படக்கூடிய சில பேரை வந்து அடைக்கலம் தேடி பஞ்சாப் கூட வந்துருவாங்க. அங்கே பஞ்சாபில் வந்து இவங்களுடைய ஆதிக்கம் இல்லைன்னால அவங்கள்ட்ட ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அதை போய் தேடி பிடிச்சி என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்குறாங்க சில பேருக்கு. அவங்க சில பேரில் மத குருமார்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம இப்படி அப்பாவித்தனமாக இருக்கக்கூடாது, வந்தாங்கன்னா எதிர்த்து நின்று போர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்க்குணம் கத்தி முஸ்லீமுக்கு எதிராக அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கட்டத்தில் அப்படி இருந்துச்சு. எப்பவும் இருக்கலை. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு நண்பர்களாக தான் அவங்க இருப்பாங்களே தவிர எதிரியாக இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு காலகட்டத்தில் சீக்கியர்கள்னா முஸ்லீம் எதிரின்னு ஒரு நிலவுனுச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து சீக்கியர்னா முஸ்லீமுக்கு எதிரி, முஸ்லீம்னா சீக்கியனுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து இந்த சம்பவம் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச சில மன்னர்களுடைய ஆட்சியின் போது அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் அது மாறிட்டாங்க. அந்த மன்னர்கள் மீது உள்ள கோபத்தினால தானே தவிர முஸ்லீம்கள் மீது உள்ள கோபத்தினால இல்லை, இஸ்லாத்தின் மீது உள்ள கோபத்தினாலையும் கிடையாது. மன்னர்கள் மீது உள்ள கோபத்துக்காக அந்த மாதிரி நிலைப்பாடை எடுத்தாங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு கசப்புலாம் கிடையாது. இதுதான் இந்த சீக்கியருடைய இது. அதுபோக என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டு தலங்களுக்குன்னு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்கல்ல, அந்த விதிமுறைகளை வந்து யாரையும் மீற விட மாட்டாங்க. அந்த எந்த அளவுக்குன்னா இப்போ இந்திரா காந்தி கொலைக்கெல்லாம் கூட அது ஒரு முக்கியமான காரணம் தானே. அவங்களுடைய வழிபாட்டு தலங்களில் ஷூ போட்டு உள்ளே போயிட்டாரு, உள்ளே போட்டு போயிட்டாங்கன்றதுனால தான் எதிர்த்தாங்கண்டு சில தீவிரவாத ஆட்கள்லாம் போய் அதில் போய் தங்குவாங்க. என்ன நாட்டுக்கு எதிராலாம் பேசுவாங்க, பேசினாலும் உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க இவங்க. அதாவது தேசத்துக்கு எதிராக பிந்திரன் வாழ மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்க நாங்கள் இந்தியாவே கிடையாது, நாங்கள் தனி நாடு, காலிஸ்தான் ஒரு தனி. அந்த கோரிக்கைக்கும் சீக்கிய மதத்துக்கும் தொடர்பு இருக்கா? சீக்கியர்களுக்கு தனி நாடுங்கிற அந்த கோரிக்கைக்கும் அந்த மதத்துக்கும் தொடர்பு இருக்கானே? மதத்துக்கு தொடர்பு இல்லை. ஆனால் அந்த மதத்தில் போய் அதுக்குள்ளே போய் அடைக்கலாம். அவர் மத குரு, அவர் தனி நாடு சொன்னார்னா அவர் சொல்ல உரிமை இருக்கு, சொல்லுவார். யார்? 10வது குருவா? ஆமாம், அவர் சொல்லுவார். எங்கள் கோயிலில் வந்து தங்குவார், அவரை வந்து உள்ளே வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே அதை அப்படி கருதுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிந்தரன் வாழைக்கு எதிராக இந்திரா காந்தி நடவடிக்கை எடுத்த பிறகு தான் நம்ம இதில் வந்து இது பழி வாங்கணும்னு சொல்லி அதுக்கு நீண்ட கால திட்டம் போட்டு கிளீன் அவருக்கு மெய்க்காவலர் அளவுக்கு நெருங்கி வந்து அவர் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. கொன்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க வழிபாட்டு தலத்தில் நுழைஞ்சது தான். ஆனால் நுழைஞ்சதுக்கு ரீசன் இருக்குது. நாட்டு சட்டத்துக்கு மாற்றமாக அவங்க இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே வரக்கூடாது, நீங்கள் அது உள்ளே வந்துட்டாங்களா அதை ரவுண்ட் பண்ணி நின்றுக்குறங்க, முற்றுகையிட்டுக்குங்க, வெளியே போகாமல் தடுத்துக்கிறங்க, உள்ளுக்கு வரக்கூடாது. அது மாதிரி யாராக இருந்தாலும் இந்த செருப்பை கட்டிட்டு தான் போகணும். அவங்க தண்டனையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வரக்கூடிய பக்தருடைய செருப்பை தொடச்சி வைக்கிறது அதெல்லாம் போய் செஞ்சுருக்கிறாங்க. சில பெரிய பெரிய ஜெயில் சிங்கையெல்லாம் அப்படி தண்டனை கொடுத்தாங்க. ஜனாதிபதியெல்லாம் என்ன செஞ்சார், அவர் அவங்களுடைய இந்த இந்திரா காந்தி செஞ்சதுக்காக வேண்டி ஜெயில் சிங்கை வந்து அதில் வந்து ஜனாதிபதியாக இருக்கிறாரு. வரக்கூடிய பக்தர்களின் செருப்பை துடைக்கணும்ட்டாங்க. இப்போ ஜெயில் சிங்கு தண்டனை கொடுக்குறாங்க, அவர் பக்தர்களுடைய செருப்பு துடைக்கணும். ஜனாதிபதி போய் வாசலில் இருந்து கழட்டி வச்சுட்டு போவாங்கள செருப்பு, அதை தொடச்சி வைக்கிறார். அது தண்டனையை ஏற்றுக்கிறணும். அந்த மாதிரியெல்லாம் அந்த வழிபாட்டு தலம், அந்த குருத்வாரான்னு வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய பெரிய தலைமை பீடம் பொற்கோயில், அந்த பொற்கோயில்னு அவங்க வச்சுக்கிறாங்கல்ல, அது உள்ளக்க வந்து அந்த விதி மீறவே முடியாது.
அங்கே போய் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா பாத்திரம் கழுவுவாங்க, மக்களுக்கு பரிமாறுவாங்க, இந்த மாதிரி சேவை செய்வது தான் அதுக்குரிய தண்டனை. அந்த மாதிரி எல்லாம் அந்த புனிதத்தை மதிக்கிறவங்களா இருப்பாங்க அந்த மதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து அவங்க அந்த இந்த தனிநாடு கேட்குற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை வந்து ஒடுக்குறாங்க. ஏன்னுட்டு அவங்க எல்லாருமே விவசாயிகள். விவசாயிகளுக்கு எதிராக இவங்க வந்து ஒழுங்கான ஒரு முறையில் ஒரு உதவிகள் செய்யலைங்கிறதுனால அந்த விவசாயிகளுக்கு பூரா இந்திய அரசாங்கத்தின் மீது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. நம்மளை வந்து புறக்கணிக்கிறாங்க. எல்லா வளமும் பஞ்சாப்ல தான் 5 நதி. பஞ்சாப்னா 5 நதின்ற அர்த்தம். 5 நதி. பாஞ்சு தான் பஞ்சு ஆப்புன்னா நதின்ற அர்த்தம். பஞ்சாப்னா 5 நதிகள்னு அர்த்தம். 5 நதிகள் உள்ள ஓடக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு பகுதி அது. அந்த செழிப்பான பகுதியெல்லாம் சுரண்டுறாங்க. இவ்வளோ வளமும் வந்து நம்ம இந்தியா அரசாங்கம் கொள்ளையடிக்குதுன்ற ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே உருவாகி அவங்க ஆதியிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தனிநாடாக நாங்கள் இருக்கணுங்கிறத விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களோட இருந்த முஸ்லீம்கள் தான் பாகிஸ்தானை பிரிஞ்சு போனவங்க. அப்போ பஞ்சாப் தான் முதல்ல வந்து பாகிஸ்தானும் இன்னும் பாகிஸ்தானில் இருக்கு, ஒரு பஞ்சாப் இருக்குது. அப்போ இந்த பஞ்சாப் மாகாணத்தில் தான் பாகிஸ்தான் ஒரு பாதியாக இருந்துச்சு. அதை பாதியாக பிரித்து தான் முஸ்லீமுக்கு கொடுத்தாங்க. அதனுடைய தாக்கமும் இவங்களுக்கு இருக்குது. அவங்க போனவா நம்மளும் போயிட்டோம்னா நம்ம ஒரு சீக்கிய தனி நாடாயிருமே, ஏன் போகணும்னு கேட்டால் அந்த பங்களாதேஷ்காரங்க பாகிஸ்தானில் சீக்கியர்கள் இருக்காங்களா? இதே மாதிரி இருக்காங்க. பாகிஸ்தான் அவங்களுடைய முக்கியமான கோயிலெல்லாம் பாகிஸ்தானில் இருக்கு. போவாங்க அந்த விழாவுக்குலாம் இவங்க பாகிஸ்தான் தான் போவாங்க. அது அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிற கருத்து உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்தியா வந்து எங்களுக்கு வந்து சுரண்டுது, எங்களை வந்து 2ஆம் தர குடிமக்களை நடத்துகிறாங்க, வேறு மதங்களாக இருந்தால் ரொம்ப வசதியாக செஞ்சுருப்பாங்க, எந்த ஒரு உதவிகளும் எங்களுக்கு செய்வதில்லைங்கிற மாதிரி அந்த உணர்வு இருக்கனால அதனால அந்த விவசாய போராட்டம் பண்ணாங்க பாருங்களேன். 1 வருஷம் ரோட்டில் ஸ்தம்பிக்க வச்சாங்கல்ல. 1 வருஷ காலம் டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சாங்கல்ல. எவ்வளவுக்கு கோபம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த மக்களுடைய நிலைமையை அனுசரித்து இந்திய அரசாங்கம் நடக்கலைங்கிற உண்மைதான் அது. அந்த மக்களை விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களாக இருந்தால் அவங்களுக்கு தேவையானது உதவிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்ல. வேறு பகுதிக்கு செய்கிற மாதிரி கூட அவங்களுக்கு செய்யலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த கோரிக்கை வருது. அந்த கசப்புகளை நீக்கிற கடமை இருக்குல்ல, நீக்காமல் நீ கேட்கக்கூடாதுன்னு அவன் அந்த குறைபாடு இருந்தால் அதுக்கு அந்த குரல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியாக உள்ளது. அப்போ இந்த மாதிரியாக உள்ளவர் தான் வந்து இந்தியாவில் தேடப்படுறவர் தான் கனடாவுக்கு போனார்ல. அவரை போய் இவங்க இந்தியா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆதரவு இருக்குங்கிறாங்களே, ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அந்த தலைவரை வந்து கனடாவில் வச்சு இந்திய அரசாங்கம் தான் கொலை பண்ணிச்சுன்னு கனடா பிரதமர் வந்துனார்ல. அந்த அளவுக்கு அந்த அவங்க அந்த தனிநாடு என்பதில் வந்து பிடிவாதமான ஒரு குரூப் வந்து அங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து போன கனடாவில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் எல்லாருமே தனிநாடு ஆதரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஆதரிக்கிறது நடவடிக்கை எடுப்பாங்கிற காரணத்தினால அவங்க பேசுறது இல்லை. ஆனால் கனடாவில் இருக்கிற அனைத்து சீக்கியர்களுமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது, நாங்கள் தனிதாங்கிறாங்க. அது அந்த அந்த கருத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த கருத்தின்படி தான் அந்த கொள்கை அமைத்து கொண்டிருக்கிறாங்க. அது சீக்கியர்கிட்ட அந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை வந்து அவங்களுடைய மனக்குறைகளை இந்திய அரசாங்கம் தீர்த்துச்சுன்னா இன்னும் அவங்க விசுவாசமான முறையில் இருப்பாங்க. இதுதான் அந்த சீக்கியருடைய விஷயம். கண்டிப்பாக சீக்கிய மதம் எதனால் உருவானதுக்கான தேவை என்ன, அதனுடைய கான்செப்ட் வந்து இஸ்லாத்துலேருந்து இந்து மதத்துலேருந்து எப்படி வேறுபடுது, ஏன்னா நீங்களும் ஒரு இறை அவங்களும் ஒரு இறை இருந்தாலும் நீங்கள் வேறு அவங்க வேறு, எப்படி எதனால் அது உருவாக்கப்பட்டது, எந்த நிலையில் போய்கிட்டு இருக்குது, அது கடைசியில் ஒரு தேசிய இன பிரச்சனையாக இந்திய அரசுடன் மோதுகின்ற பிரச்சனையாலாம் மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னணி என்ன, இது எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறது தோற்றத்திலேருந்து இன்றைய அரசியல் நிலைப்பாடு வரையும் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.